அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோவில் வந்து நேரடி அளவு ஒரு சகோதரி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கட்டிங் போடுறோம். அதே நேரத்தில் அவங்க வந்து நார்மல் கட்டிங் தான் போட சொல்லிடுறாங்க. அப்படின்னா 1/4 கட்டிங். எனக்கு சென்டர் கேப் க்ளோஸ் எல்லாம் தெரியாது, நான் இப்போ தான் பழகிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு நான் தைச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால எனக்கு இந்த கட்டிங் போடுங்கன்னு சொல்லிக்கிறது. ஸோ இந்த கட்டிங் அவங்களுக்காக தான் நான் இது போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் நீங்களும் ஏதாவது இந்த வீடியோவில் வர்ற மாதிரி ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதே போல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த வீடியோக்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து உயரம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் போட்டுக்குவோம். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். உயரம் 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு உயரம். ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டலாக 14 இன்ச்சு நமக்கு இந்த உயரம் தேவைப்படுது. அவங்க இந்த உயரத்தை கூட ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து அதை உயரத்தை வந்து மாற்றி எடுக்கிறேன். ஏன் அப்படின்றத நான் முன்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்காக இந்த உயரம் நான் வந்து சேர்த்து எடுத்துருக்கிறேன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஷோல்டர் அவங்க ஷோல்டர் அளவு கூட கொடுக்கல, பட் நான் வந்து ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது 16ல் பாதி 8 இன்ச்சு. சரிங்களா? இப்போ பேக் நெக் வந்து 8 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. 8.25 இன்ச்சு மைனஸ். சரிங்களா? ஸோ இந்த 4 இன்ச்சு மைனஸ் பண்ண இடத்துல நம்ம கழுத்தினுடைய டீப் பண்ணாமல் மார்க் பண்ணிடுவோம். இப்போ 8 இன்ச்சு கழுத்து. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு 8 இன்ச்சு இருக்கிறதுனால ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோஸில், ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம என்ன செய்யணும்? 4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு 4 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு. அப்போ ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம 1/4 இன்ச்சு அளவில் நம்ம இந்த ஃபுல் ஷோல்டரில் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நிறைய என்கிட்ட இன்ஸ்டியூட்டுக்கு வர்றவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நார்மல் ப்ளவுஸ் கற்றுக்கிறேன்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுப்போம். அது நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக அந்த உலக பிரகாரமாக அவங்க வந்து சில வேலைகளை ஈடுபடும் பொழுது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அதிகபட்சமா பெண்களுக்கு வந்து நிறைய டென்ஷனான வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே கஷ்டத்தின் மத்தியில வாழ்றவங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த நுணுக்கங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க மறக்காம செய்வாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலும் நான் என்ன செய்யறேன்னா, நிறைய நுணுக்கங்களோட இந்த கட்டிங்கை நான் போட்டுட்டே இருப்போம். ஒவ்வொரு கட்டிங்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 8 இன்ச்சுக்கு நாம 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த 1/4 இன்ச்சு நான் போட்டுக்கிறேன் பாருங்க. இதில் 1/4, 1/2, 3/4, 1, 1/4, 1/2, 1/3, 2. அப்போ டோட்டலாக நம்ம 2 இன்ச்சு நம்ம இதில் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்போ மீதி இருக்கிறது நமக்கு 6 இன்ச்சு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 6 இன்ச்சு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வெளியே வருது, நமக்கு கப் ஷேப் சரியா இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 8 இன்ச்சு வந்து கழுத்து டீப் கேட்கறவங்களுக்கு கட்டாயமாக ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு ரெடி அளவு கேட்பாங்க. 2.5 இன்ச்சு ரெடி அளவு கேட்பாங்க. ஸ்டிச்சிங் நீங்க எவ்வளவு பிடிச்சி தைக்கிறீங்களோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இதுல நான் வந்து 3/4 இன்ச்சு கொடுக்கணும். அப்போ டோட்டலாக 3.25 இன்ச்சு ஷோல்டர். இப்போ மீதி இருக்கிறது தான் இந்த இடத்துல கழுத்து. அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.25 இன்ச்சு இருக்கு. நான் இங்கே வைக்கும்போது அந்த 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். அப்போ 3 இன்ச்சா நான் வந்து இந்த இடத்துல கழுத்தினுடைய டீப் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ கழுத்து டீப் வச்சுட்டு பின்னாடி கழுத்தினுடைய ஷேப்பு நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இங்க 3.25 இருக்கு. டோட்டலா இது 1/4ன்றதுனால நம்ம என்ன பண்றோம்,
இந்த கட்டிங் அப்படியே கீழே இறக்குறோம். ஆம்கோல் மேலே ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆம்கோலுடைய இறக்கத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டு இந்த டீப் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், கழுத்தினுடைய இந்த எண்டு வரைக்கும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ மேலே 3.25 இன்ச்சு வச்சுக்கிறோம். அதே போல இங்கேயும் நம்ம என்ன செய்யலாம், அந்த 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல எடுத்துக்குவோம். இப்போ மார்பு சுற்றளவு அவங்களுக்கு நேரடி அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 35 இன்ச். இது 4ஆ டிவைட் பண்ணோம்னா அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8.25 இன்ச்சு வருது. சரிங்களா? ஸோ 8.25 இன்ச்சு வருது. இது நேரடி அளவு. அப்போ 8.25 இன்ச்சு வச்சுட்டாக்கா இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு, பாடி லூஸ் எல்லாம் கிடைச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. நான் இவங்களுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். அப்போ 9.25 இன்ச்சுக்கு நான் என்ன செய்கிறேன், சேர்த்து வைக்கிறேன். இப்போ 9.25 இன்ச்சு. ஸோ 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு 9.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டு ஆம்கோலுடைய ஹைட் வந்து 6 இன்ச்சு இருக்கு. 6ல் பாதி 3/4 இன்ச்சு கீழே. ஸோ இப்போ வந்து என்ன செய்யறோம், எடுக்கணும். ஆம்கோல் ரவுண்டு இவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 டிவைடட் பை 4. 15 2ஆல பிரிச்சோம்னா 7.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு வரணும். இப்போ உங்களுக்கு 7.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த ஈஸ் அலவன்ஸை நான் இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து இருக்கிறேன், இதுக்குள்ளவே வந்துச்சுன்னா அதுவே அவங்களுக்கு போதுமானது. ஒருவேளை 10லன்னா தான் நம்ம சேர்த்து வைக்கணும். புரியுதுங்களா? 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கிறேன். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஸோ அப்போ அவங்களுக்கு கரெக்டாக 8.25 இன்ச்சுக்கே அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி எனக்கு வந்து இப்போ இது கரெக்டான அளவா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த ஆம்கோலுடைய ஹைட்ல ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்கோல் 35 டிவைடட் பை 6. ஸோ இந்த ஆம்கோல் அளவை வந்து நாம டிவைட் பண்ணி வச்சோம்னா நமக்கு இவங்களுக்கு தேவையான அளவு நமக்கு கிடைச்சிடும். 35 டிவைடட் பை 6 அப்படின்னா 5.25 இன்ச்சு அவங்களுக்கு வச்சா போதுமான 5.8 வருது. ஸோ அந்த 5.8க்கு நான் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி என்ன செய்யறேன், மேலே எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றங்களையே வந்து நம்ம அந்தந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். புரியுதுங்களா? 5.25 ஒரு பாயிண்ட் மேலே ஸ்டிச்சிங் அக்ராஸ் ஸ்டிச் எடுத்துட்டு 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணணும். ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணும்போது இங்கே பாருங்க, அவங்களுக்கு கரெக்டாக 7.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் இவங்களுக்கு சேர்த்த முடியும். புரியுதுங்களா? 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் அவங்க சேர்த்த முடியுது. ஸோ இவங்க வந்து கரெக்டாக இருக்கிறாங்க. அதனால இவங்க எப்படி எடுத்திருக்கிறாங்கன்றது தெரியாது, லூஸாக எடுத்தாங்களா டைட்டாக எடுத்தாங்களா தெரியாது. பட் இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டுக்கு தகுந்தாற் போல மார்பு சுற்றளவு அமைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போ இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 9.1 இருக்கு. அதாவது 36 இன்ச்சு பாடி லெவல்ல போய் அமையுது. இடுப்பளவு 34 இன்ச்சு இடுப்பளவு. இடுப்பு சுற்றளவு 34 4ஆ பிரிச்சிங்கன்னா 8.5 இன்ச்சு வருது. இந்த 8.5 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். பிளஸ் டாட்டுக்காக 1 இன்ச். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம வச்சுக்கணும். இது நம்முடைய விருப்பம். சரிங்களா? இப்ப இந்த கழுத்தினுடைய டேட்டு நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா இந்த அளவை நீங்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த இடத்துல தான் நீங்க என்ன செய்யணும்னா ஷேப் வந்து அழகு பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அழகா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த டாட்னுடைய உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நீங்க சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு மிடில் செஸ்ட் வந்து 36 4ஆ டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சு வருது. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9 பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து
சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 இன்ச்சை வந்து இங்கே பாருங்க, இந்த 1 இன்ச்சை வந்து 2 பக்கமும் நம்ம பிரிச்சிடணும். இப்போ எப்பவுமே நம்ம கிராஸ் எடுக்கிற மாதிரி இந்த கிராஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் பீஸு முடிஞ்சது, கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 1/4 அப்படின்னா நம்ம ஏதோ பெருசாக நம்ம பயப்படுறோம். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கழுத்தை வந்து இந்த மாதிரி கத்திரி வந்து இந்த மாதிரி நுனியில வச்சுட்டு கட் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க எதை செய்ய நினைச்சாலும் தைரியமா இது என்னால செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுடைய தொழிலை வந்து கடவுள் உயர்த்துவார். நீங்க பார்ட் டைமா செய்யணும்னு நினைக்கிறீங்களா? பார்ட் டைமா செய்யலாம். முழு டைம் எடுத்து முழு நேரமா நீங்க டைலர் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. எது செஞ்சாலும் தைரியமா செய்யுங்க, செய்வார். ஸோ இப்போ பேக் பீஸ் முடிஞ்சது. இப்போ ஃப்ரண்ட் எடுக்கலாம். எப்பவுமே ஃப்ரண்ட் எடுக்கும்போது நமக்கு இந்த சைடில் வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸ்கேலில் எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து நான் 1 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஊப்பட்டி சைடு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. 1/4 ப்ளவுஸ் இல்லைங்களா? அதனால இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக அளவு போட்டேன். இப்போ பேக் பீஸில் நான் என்ன செஞ்சேனோ அதை அப்படியே செய்கிறேங்க. டோட்டலாக ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு, அதில் 3.25 வச்சு சின்ன ஷோல்டரு, கழுத்து வந்து 2.25. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 இன்ச்சு. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6.5 1/4 இன்ச்சு மைனஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கழுத்தினுடைய டீஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எப்படி நம்ம பேக் பீஸில் வச்சோமோ அதே மாதிரி 3 இன்ச்சு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். ஸோ கழுத்து வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பேக்கில் வந்து ஆம்கால் ஹைட் நம்ம எவ்வளோ வச்சிருக்கிறோம் அப்படின்னா 5.25 வச்சிருக்கிறோம். ஸோ அந்த 5.25 நம்ம அப்படியே இதில் மார்க் பண்ணிட்டு லைன் பண்ணலாம். இப்போ மேலே வந்து 3.25 இன்ச்சு வந்து சோகம் வச்சிருக்கேன். சேம் அதே அளவுக்கு இந்த 3.25 இன்ச்சு வச்சுட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பேக் பீஸில் மார்பு சுற்றளவு நான் எவ்வளோ வச்சிருக்கேன்னு பார்த்தோம்னா 9.1 வருது. ஸோ இப்போ 9.1க்கு சேம் அளவு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ அக்ராஸ் செஸ்ட்டு 5.25 பாதி என்னவோ அதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க, 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இந்த இடத்துலேருந்து 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ரண்ட்ல வந்து சுருக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்கிறோம், இது வந்து நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்ல ஷேப் எடுக்கணும், யாருக்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருக்குமே எடுக்கலாம். எஸ்பெஷலி வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த இடத்துல எல்லாம் சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த அக்ராஸ் செஸ்டில் 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி இந்த ஷேப் எடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல சுருக்கம் வராமல் அழகாக இருக்கும். இப்போ ஆம்கால் ரவுண்டு வந்து நமக்கு
மேலே ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு 7.5 இன்ச்சு வரணும். ப்ளஸ் டாட்டுக்கு புரியுதுங்களா? கரெக்டாக 7.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போ ஊக்கு பட்டிக்கு சென்டர் கேப் அப்படின்னா நம்ம உள்ளவே எடுத்துருவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஊக்கு பட்டிக்கு என்ன செய்யறோம், உள்ளவே வெளிப்பக்கமாக 1/4 இன்ச்சு எடுத்துருவோம். இப்போ மிடில் செஸ்ட் 36/4 9 இன்ச்சு. இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9 ப்ளஸ் 1/4 இன்ச்சு. இது நேரடி அளவுன்றதுனால 1/4 இன்ச்சு இறக்கலாம். பட் அவங்க டாட் பாயிண்ட் வந்து அளவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 இன்ச்சுக்கு அவங்க எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லது. ஃப்ரண்ட் ஹைட்டு 12.75 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அளவுகள் எடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த அளவுகளையே நம்ம வச்சு கட்டிங் போடுறோம். ஊப்பட்டிக்காக 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமா எடுக்கணும். அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக தான் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டுக்கிறோம். இப்போ பாடியில 10ல் ஒரு பாகம் 36/10 அப்படின்னா 3.6. இந்த அளவுக்கு தான் இந்த டாட் சென்டர் பாயிண்ட் நாம பிரிக்கணும். இங்கிருந்து எடுக்கக்கூடாது, இதுல இருந்து தான் எடுக்கணும். இந்த பாயிண்ட் அதே போல இங்கேயும் இந்த 3.6க்கு எடுத்துக்கணும். அடுத்தது அண்டர் பஸ்ட். ஸோ அந்த அண்டர் பஸ்ட் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். எங்க இருக்கு, 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25 இன்ச்சை வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அண்டர் பஸ்ட் புரிய இடம். இப்போ மிடில் செஸ்ட் நமக்கு பேக் பீஸ்ல எவ்வளவு இருக்கு பார்க்கலாமா? கரெக்டா 9.25 இருக்கு. இந்த 9.25 வந்து நான் அந்த பக்கம் தள்ளிட்டு 18 இன்ச்சுக்கு டோட்டலா இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், மார்க் பண்ணிக்கணும். 18 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அப்போ உங்க 9.25 எந்த இடத்துல வருதோ இது கரெக்டா மார்க் பண்ணுங்க. 9.25க்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சாரி, இப்போ மிடில் செஸ்ட் வந்து இந்த 9.25 இருக்கு சரிங்களா. ஆனா எனக்கு 36 இன்ச்சு 9 இன்ச்சு தான் வரணும். 1/4 இன்ச்சு அதிகமா இருக்குது. ஸோ இந்த 1/4 இன்ச்சு அதிகமா இருக்கிறத விட்டுட்டு 18 இன்ச்சு டோட்டலா வந்து 36ல் பாதி, 36ல் 2ஆ பிரிச்சோம்னா 18 இன்ச்சு வரணும். 18 இன்ச்சு எனக்கு எங்க வருதுன்னா இந்த இடத்துக்கு வருது. பிளஸ் வந்து 3/4 இன்ச்சு. இதுதான் ஈஸ் அலவன்ஸ். புரியுதுங்களா? இது காமனா வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் போடுற அளவு. இப்போ இந்த மாதிரி கிராஸ் போகுது, இந்த மாதிரி கிராஸ் போகுது. இந்த மாதிரி வராம இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல எல்லாம் சுருக்கம் வரும், ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி வரும். அப்படி வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த டாட்டை பெர்ஸ் பண்ணலாம். 1 இன்ச் வச்சு பெர்ஸ் பண்ணலாம். இங்க 1/2 இன்ச் விட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த 1 இன்ச் வரைக்கும் நான் வந்து என்ன செய்யறேன், பெர்ஸ் பண்ணலாம். அப்படி இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா டோட்டலா எனக்கு 9.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே போல அந்த 9.5 ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இது என்ன சார் இது இப்படி எடுத்துட்டீங்க, அப்ப எப்படி நமக்கு கரெக்டா வருமா அப்படின்னா கரெக்டா வரும். எப்படி கரெக்டா வரும் அப்படின்னா இந்த டாட்டை வந்து நான் என்ன செய்யணும், 3/4 இன்ச் ஆக்கணும். 1 இன்ச்சு அதாவது 1/2 இன்ச்சு பிடிக்க வேண்டிய டாட்டை வந்து நான் 3/4 இன்ச் ஆக்குறேன். ஸோ அதனால அது கரெக்டா வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டா எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பவுமே இந்த சைடில் வந்து கிராஸ் போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் சென்டர் கேப் ப்ளவுஸில் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஃபார்முலா 36 சென்டர் கேப் ப்ளவுஸ்க்கு அப்படின்னா 36/12 யூஸ் பண்ணுவேன். இது 1/4 கட்டிங்கு, அதனால என்ன பண்ணுறேன்னா /13 யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த அளவு என்ன வருதுன்னு பார்க்கணும்னா
2.25 ஒரு பாயிண்ட், 2.25 இன்ச்சு வருது. 2.25 இன்ச்சு வருது. இதுல 1.25 1.25 இந்த இடத்துல நான் வந்து டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க அழகா வருது. இந்த டாட் இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அழகா இருக்கும். ஸோ இந்த டாட் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு கழுத்து நீங்க வச்சாவே போதுமானது. இந்த டாட் எவ்வளவு வருது? 2.25. இந்த கழுத்துடைய பாகம் எவ்வளவு வருது? 2.25. புரியுதுங்களா? யாருக்காவது வந்து கழுத்து எவ்வளவு வைக்கணும்னு தெரியலன்னு சொல்றீங்களா? மிடில் செஸ்ட் என்ன வருதோ அதை 13 பிரிச்சிங்கன்னா 36 டிவைடட் பை 13 எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா 2.25 இன்ச்சு வரும். இதை வந்து வச்சுட்டு ஷோல்டர் மீதி எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நீங்க வச்சுட்டு போயிடும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு 13.25 இருக்கு. இந்த 13.25 அப்படியே திருப்பி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டுடைய ஹைட்டு 3.25, அதே போல இந்த பக்கமும் 3.25. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இது அப்படியே வந்து என்ன செய்யலாம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு அளவு கரெக்டாக உங்களுக்கு வரணும். இப்படி வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாருங்க இந்த மாதிரி டவுன் பண்ணலாம். இடுப்பு அளவு நமக்கு 34, 4 பட்சம்னா 8.5. ஸோ அது 8 இன்ச்சு வருதான்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ 5.25 இருக்கு. அந்த 5.25 அப்படியே எந்த பக்கம் தள்ளிடுங்க. கரெக்டாக 8 இன்ச்சு வருது. ஸோ இந்த 1/2 இன்ச்சே வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த சைடில் தள்ளி இருக்கு. அப்போ இங்கிருந்து 5.25 8 இன்ச்சு இந்த இடத்துல வருது. ஷோல்டர் இழுக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணுவேன். 8.25. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்லயே நீங்க என்ன செய்யலாம், டோட்டலாவே இந்த பக்கம் எடுத்து நீங்க கட் பண்ணி. ஓகேவா? டோட்டல் கட்டிங்கை நீங்க ஃப்ரண்ட் சைட்ல எடுத்துட்டு வந்துடலாம். அப்படிங்க. அப்புறம் இப்போ இது ரெண்டையும் சென்டர் பண்ணுங்க. இது எவ்வளவு வருதுன்றத பாருங்க. 2.25 வருது. பிளஸ் 1/4 இன்ச்சு சேர்த்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 மார்க் பண்ணிக்கணும். கீழே மேல 1/4 இன்ச்சு எடுத்தோம்னா கரெக்டா வந்துடும். இங்கிருந்து பாருங்க இந்த அளவு எடுத்தோம்னா இந்த டாட்ல இருந்து ஆம்கோல் டாட்டுக்கும் டாட் சென்டர் பாயிண்ட் 1.5 இன்ச்சு டிஃபரெண்ட் இருந்தா போதும். மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு வந்து டாட்னுடைய அளவு. 4.1. அதே போல இந்த பக்கம் 4.1. கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அப்ராசஸ் கிட்ட லைட்டாக கிராஸ் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு சுருக்கம் வராது, அழகாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அக்கத் போட்டு வச்சுக்கலாம். எங்கெல்லாம் பிடிச்சி தைக்கணுமோ அந்த இடத்துல அக்கத் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து பட்டி எடுக்கணும். ஸோ பட்டி எடுக்கும்போது கரெக்டாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் எடுக்கும்போது சரியான அளவு ப்ளஸ் 4 இன்ச்சு மேலே. இப்போ டாட் பாயிண்ட்டு 3.25 ஒரு பாயிண்ட்டு, இந்த சைடில் 2.25, இந்த சைடில் 2.5. ஸோ இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம பட்டி எடுக்கணும். எப்பவுமே வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டலாம். ஒரு 1/2 இன்ச்சில் எப்பவுமே லைன் போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் லைன் போட்டு இந்த சைடு எடுத்துக்கோங்க. இடுப்பளவு 8.5, டாட் பாயிண்ட் வந்து 3.25 ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த லைனை வந்து நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு நூல் அளவு மாறி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த சைடு நம்ம இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ சைடு பட்டி எடுக்கும்போது இந்த பக்கம் 2.25 இருக்கு. 2.25 ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு. நீங்கள் 1 இன்ச்சு பிடிக்கிறதா இருந்தால் 1 இன்ச்சு பிடிங்க, இல்லைன்னா 3/4 இன்ச்சுன்னா 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இந்த சைடில் நானே வந்து சில வீடியோவில் 3/4 இன்ச்சு எடுத்திருப்பேன், ஒரு சில வீடியோவில் 1 இன்ச்சு எடுத்திருப்பேன். அது தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். 2.5 ப்ளஸ் 3/4 இன்ச்சு, அப்போ 3.25 இன்ச்சு ஆகுது. இப்போ இங்கே 3/4 இன்ச்சு எந்த இடத்துல பாருங்க. ஸோ அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், சென்டர் போட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இப்போ நான் சிம்பிளாக எடுத்துக்கோங்க, அழகாக இருக்கும். இங்கே வரும்போது லைட்டாக பெண்டு கொடுத்துருங்க, நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ன்றதுனால இந்த மாதிரி எடுத்துக்கணும். போக்பட்டி சைடு இந்த மாதிரி அர்க்கத் போட்டு எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்லீவு. ஸோ அவங்க புதுசாக பழகிறதுனால உங்களுக்கு ஸ்லீவும் போடுறேன். ஸோ அவங்க கொடுத்துக்கிற அளவுக்கு இந்த ஸ்லீவ் போடுறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஒரு லைனை போட்டுக்கணும். கை நீளம் 6 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு ஆம்கோல் ரவுண்டு 7.5 1 இன்ச்சு மைனஸ் 7.5 1 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா 6.5. ஸோ அந்த 6.5க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். 6.5 பாதி 3.25. அந்த 3.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு கீழே இருக்குங்க. 3.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு கீழே இருக்குங்க. இப்போ 3.5 இன்ச்சுக்கு நம்ம இந்த பை ஷேப், அதாவது ஆம்கோல் ஷேப் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது எப்படி என்ன கணக்கில் எடுக்கிறோங்க அப்படின்னா, 35 வந்து மிடில் செஸ்ட்டு, இந்த அப்பர் செஸ்ட்டு டிவைடட் பை 10 அப்படின்னா 3.5. ஸோ அப்போ 3.5 நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் 7.5 இன்ச்சு வரணும். ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் போட்டுக்கலாம். சென்டர் பண்ணிட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். கை சுற்றளவு 11, அதில் பாதி 5.5. இந்த ஷேப் நமக்கு தேவையான வடிவத்தை கொடுத்து நாம இங்கே எடுத்துக்கலாம். லைட்டாக ஷேப் இந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ
இது ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு இதுதான் நமக்கு சென்டர். இதுல இருந்து 1/2 இன்ச் மேல, 1/2 இன்ச் கீழே. ஸோ இப்போ பேக் எடுக்கும்போது இதுக்கும் இதுக்கும் சென்டர்ல எடுக்கணும். ஃப்ரண்ட் எடுக்கும்போது இதுக்கும் இதுக்கும் சென்டர்ல எடுக்கணும். அந்த மாதிரி என் அன்பு சகோதரனே சகோதரி, நிறைய பேருக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே போல நீங்களும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருங்க, பிரயோஜனமா இருங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்றது அதுதான். நான் கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சொல்லி கொடுங்க. அப்ப நீங்க மறக்க மாட்டீங்க. நீங்க கத்துக்கினதை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. நீங்க கத்துக்கினதை மற்றவங்க சொல்லி கொடுக்கலன்னா நீங்க மறந்துடுவீங்க. ஸோ அதனால நீங்க தைரியமா மற்றவங்க சொல்லி கொடுங்க, மற்றவங்களை வாழ வைங்க.